அது சரி, இன்னைக்கு எப்படி உனக்கு இவ்ளோ தைரியம் வந்துச்சு எனக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு? நீ என்னை விட்டு நகர்ந்தல்ல, அந்த ஒரு நிமிஷம் எனக்கு உயிரே போற மாதிரி இருந்துச்சுடா. அதான் பட்டுன்னு அப்படி பண்ணிட்டேன். அதுவே கொஞ்சம் டீப்பா கொடுத்திருந்தனா இன்னும் நல்லா எனர்ஜெட்டிக்கா இருந்திருக்கும். அதனால என்ன, நாளைக்கு கொடுத்துட்டா போச்சு. என்னடி இப்படி எல்லாம் பேசுற? ஒரு காலத்துல எப்படி பயந்து நடுங்கிட்டு இருந்தேன்னு ஞாபகம் இருக்குதா இல்லையா? அதெல்லாம் ஞாபகம் இருக்குது எனக்கு. இப்பெல்லாம் பயமே கிடையாது. இப்ப எப்படி பயம் போச்சு? நான் தான் சொன்னேனே கார்த்தி, எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை வந்துருச்சுன்னு. இந்த நிமிஷமே நீ என்ன கேட்டா கூட உன் மேல இருக்க நம்பிக்கையில நான் அப்படியே என்ன கொடுத்துடுவேண்டா என்றதும் அவளுடைய வார்த்தைகள் அவனுக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்க, ஹனு, நீ இப்படி சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. நீ என் மேல வச்சிருக்க இந்த நம்பிக்கைய நான் எந்த காலத்திலயும் குறைச்சிக்க மாட்டேன். நீ கவலையே படாத. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ போற வாழ்க்கை அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்புறம் அனு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னடா? இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தேல்ல? ஆமா. வைஷுவோட ரூம், அன்னைக்கு உன்னோட ரூம், அதெல்லாம் பார்த்ததுல இருந்து எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குதுடி. எங்க வீட்டுல அந்த அளவுக்கு வசதி இருக்காது. நீ எவ்வளவு செல்லமா சொகுசா வளர்ந்திருக்க. இங்க வந்து உன்னால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா? என்ன கார்த்தி, நீ இருக்கிற இடம் தான் எனக்கு சந்தோஷமான இடம். அப்படி இருக்கும் பொழுது நான் அங்க இருக்கிற இடத்த பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டேன். காலம் ஃபுல்லா நீயும் நானும் அந்த இடத்துல சேர்ந்து இருப்போம்னா அது எவ்வளவு கஷ்டமான இடமா இருந்தாலும் நான் கண்டிப்பா அங்க சந்தோஷமா இருப்பேன்டா. அத நினைச்சலாம் நீ கவலைப்படாத, சரியா? ஹனு, இத கேக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. ஆனா எனக்கு தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இவ்வளவு வசதியா வாழ்ந்த பொண்ண கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுல வச்சு கஷ்டப்படுத்திடுவோனோன்னு. அப்படியெல்லாம் நீ நினைச்சு கவலைப்படாத கார்த்தி. எல்லாரும் பிறந்த வீட்டுல எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி புகுந்த வீட்டுல போய் இருக்கணும்னு நினைக்க முடியாது இல்லையா? அப்படி இல்லனோ. ஆனா ஆதி உனக்கு மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாருன்னா நிச்சயமா உங்க ரேஞ்சுக்கு தான் பார்த்து வைப்பாரு. அப்போ நீ எப்படி உங்க வீட்டுல இருந்தியோ அதே மாதிரிதான் புகுந்த வீட்லயும் இருப்ப. ஆனா நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் என்னால உன்னை அந்த அளவுக்கு சந்தோஷமா பாத்துக்க முடியுமான்னு பயமா இருக்குதுடி. கார்த்தி ப்ளீஸ், இந்த ஸ்டேட்டஸ் பத்தி எல்லாம் பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா நீ இப்பவே போனை வச்சிரு. எல்லாத்தையும் யோசிச்சு தெளிவா முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் உன்னை லவ் பண்ணவே ஆரம்பிச்சேன். இந்த பணம் காசு எல்லாம் முக்கியமே இல்லடா. அன்பு, பாசம், காதல் அது மட்டும் தான் முக்கியம். வைஷு அண்ணி கூட மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வந்தவங்க தான். ஆனா ஆதி அண்ணா அவங்கள சந்தோஷமா பாத்துக்கலையா? அந்த மாதிரி நீ என்ன சந்தோஷமா பாத்துப்பியாடா கார்த்தி? நிச்சயமா பாத்துப்பேண்டி. நானும் உன்னை யார்கிட்டயும் விட்டு கொடுக்காம ஒரு மகாராணி போல பாத்துக்குவேன். இந்த ஒரு வார்த்தை போதுண்டா. எனக்கு வேற என்ன வேணும் சொல்லு. எப்போ நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும்னு இப்பவே எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. கவலைப்படாதடி, கூடிய சீக்கிரமே நம்ம படிப்பு முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலையில சேர்ந்துட்டேன்னா உங்க வீட்டுல வந்து முறைப்படி பொண்ணு கேட்டுருவேன். கண்டிப்பா கேப்பியா கார்த்தி? நிச்சயமா கேப்பேண்டி, நீ கவலைப்படாத. நான் அன்னைக்கு சொல்றதுதான் இன்னைக்கு சொல்றேன். நீ தான் என் பொண்டாட்டி, நான் தான் உன் புருஷன். உன்னை தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்ன தவிர வேற யாரையும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவும் விட மாட்டேன். நீ கவலையே படாத என்று கூறவும், சரி கார்த்தி, எனக்கு இதை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வந்து நம்ம 2 பேர் கல்யாணமும் நடக்காம இருந்துச்சுன்னா நிச்சயமா நான் இன்னொரு ஆம்பளைய கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். காலம் ஃபுல்லா உன்னோட காதலியாவே இருந்துருவனே தவிர இன்னொருத்தவனுக்கு பொண்டாட்டியா மட்டும் வாழவே மாட்டேன் என்று உணர்ச்சி வேகத்தில் பேசினாள். ஹே ஹனு, அந்த அளவுக்கெல்லாம் நான் போக விட மாட்டேன்டி, நீ கவலைப்படாத என்று அவளுக்கு சமாதானம் செய்தான். அதே நேரம் அனுவுக்கு ஆதியின் மேல் முழு நம்பிக்கை இருந்தது. எப்படியாவது தன் அண்ணன் தன் காதலை சேர்த்து வைத்து தனக்கு திருமணம் செய்து வைப்பான் என்று அந்த நம்பிக்கையிலேயே, சரி அப்படின்னா நீ படுத்து தூங்குடா, நம்ம மறுபடியும் நாளைக்கு மீட் பண்ண தானே போறோம், நான் போனை வச்சிடுறேன். சரிடி, குட் நைட். குட் நைட்ரா என்று போனை வைத்துவிட்டு இருவரும் இனிவரும் நாட்களில் தங்கள் வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழப் போகிறோம் என்ற கனவிலேயே படுத்து உறங்கிவிட்டனர். அடுத்த நாள் காலையும் வழக்கம் போல நால்வரும் சேர்ந்து ஒன்றாக படிப்பதும், அதே நேரம் அனுவும் கார்த்தியும் இடையே யாருக்கும் தெரியாமல் ரொமான்ஸ் செய்து கொள்வதுமாக போய்கொண்டிருந்தது. இப்படியே ஒரு வாரம் கடந்துவிட்டது. விடிந்தால் எக்ஸாம் என்ற நிலைமையில் வைஷுவிடம் வந்த ஆதி, வைஷு,
நாளைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்கு, உன்னால ரைட் பண்ண முடியுமா? அதெல்லாம் நான் பண்ணிடுவேன் ஆதி, நீங்க கவலைப்படாதீங்க. நிச்சயம் நம்ம குழந்தைங்க எனக்கு இடைஞ்சலா இருக்க மாட்டாங்க. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது. சப்போஸ் உன்னால ரொம்ப நேரம் உட்கார முடியாட்டினா நான் கடகடன்னு ஆன்சர் பண்ணிட்டு வெளியே வந்துருவேன் ஆதி. ஓகே. இப்போ எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டியா, இல்ல ஏதாவது டவுட் இருக்கா எக்ஸாம் நல்லா பண்ண முடியாதுன்னு? அப்படியெல்லாம் இல்ல ஆதி, என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நான் கவிதா கிட்ட கேட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். எனக்கு இப்போ எக்ஸாம் நினைச்செல்லாம் ஒரு பயமும் இல்ல. அப்படியா? ஆனா என் பொண்டாட்டி ரொம்ப படிப்புக்காரியா இருக்காப்பா என்றான் அவள் தோள் மேல் மாலை போல கையை போட்டுக்கொண்டு. எனக்கு உன்னை பத்தி தெரியும்டி, ஆனாலும் கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. நீங்க இந்த அளவுக்கு பதட்டப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லாதி. இந்த எக்ஸாம் முடிஞ்சதுன்னா இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம் தான், அதுக்கப்புறம் உங்க பொண்டாட்டியும் டிகிரி வாங்கிடுவா. அந்த நாளுக்காக தாண்டி நானும் ஆசையா காத்துட்டு இருக்கேன். நீ டிகிரி வாங்குறத முதல் ரோல உட்காந்து நான் ரசிச்சு கை தட்டி பாக்கணும். கவலையே படாதீங்க ஆதி, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நான் செஞ்சிடுவேன். ஆனா என்ன, நான் டிகிரி வாங்கும்போது நீங்க மட்டும் உட்கார்ந்து இருக்க மாட்டீங்க, நம்ம குழந்தைங்களும் இருப்பாங்க. ஆமால, கரெக்ட் தான். அப்படின்னா நானும் நம்ம பிள்ளைகளும் வந்து நீ டிகிரி வாங்குறத பாப்போம். ஓகே ஆதி, அதுக்கு இன்னும் நாள் இருக்கு என்று கூறவும், சரிடி இன்னைக்கு நீ நேரத்திலே படுத்துக்கோ, காலையில ஏர்லியா கிளம்பணும்ல. நாளைக்கு எடுத்துட்டு போக வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாமே ரெடியாதி. இன்னைக்கு கவி எனக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி அங்க பாருங்க டேபிள்ல வச்சுட்டு போயிருக்கா. பரவாயில்ல, கவி உனக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கா இல்லடி? நாங்க 2 பேரும் அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி. ஆனா இப்படி 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே வீட்டுல மருமகளா வாழற மாதிரி ஒரு வாய்ப்பு வரும்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல. நான் மட்டும் என்ன நினைச்சா பார்த்தேன், இந்த விஸ்வா பையன் கவிதாவை இப்படி உருகி உருகி காதலிப்பான்னு. எனக்கு மட்டும் என்னடி தெரியும், ஒண்ணுமே தெரியாத அப்பாவிங்க மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருந்தானுங்க. கடைசியில பார்த்தா இந்த ஹரி பையன் உன் அக்கா பின்னாடி சுத்திக்கிட்டு வந்திருக்கான், இந்த விஸ்வா பையன் கவிதா பின்னாடி சுத்திட்டு வந்திருக்கான். நான் தான் ரொம்ப மக்கா இருந்திருக்கேன். ஆமா, அந்த விஷயத்துல மக்கு தான் நீங்க. அவங்க எல்லாம் அவங்க காதல எப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டாங்க தெரியுமா? ஆனா நீங்க என்ன ரொம்ப கட்டாயப்படுத்தி கொடுமைப்படுத்தி தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க. ஹேய் வைஷு, ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் ஆனா எப்படி அவ்வளோ சீக்கிரம் மனசு மாதிரி உன் பின்னால வந்த உன் அன்புல விழுந்தன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியலடி. ஆதினா எப்படி இருப்பான் தெரியுமா? பெண்களை கண்டாலே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படி இருந்த நான் தான் இப்போ இப்படி உன்கிட்ட விழுந்து கிடக்குறேன்னு இப்ப வரைக்கும் புரியல. ஒருவேளை அதுதான் இந்த மஞ்ச கயிறோட மேஜிக்கா இருக்குமோ? இவன் நம்ம பொண்டாட்டின்ற உரிமை வந்துடுச்சோ? இருக்கலாம்டி, எனக்கும் அப்படிதான் தோணுது. சரிவா, நீ ஃபர்ஸ்ட் படுத்து தூங்கு. ஆதி, நாளைக்கு நீங்க தானே காலேஜுக்கு கூட்டிட்டு போவீங்க? ஆமாண்டி, நான் தான் உன்னை கூட்டிட்டு போவேன். இதுல என்ன டவுட் உனக்கு? இல்ல, எக்ஸாம் முடிஞ்ச உடனே எப்படி வீட்டுக்கு வர்றது? எக்ஸாம் முடிஞ்ச உடனே நான் ஃப்ரீயா இருந்தா வரேன்டி, இல்லன்னா டிரைவர் அனுப்பி வைக்கிறேன். அப்படியா, சரி ஓகே ஆதி என்று அவள் அமைதியாக படுத்து தூங்க போக, அதே நேரம் ஆதியோ அவள் மனதுக்குள்ளேயே, ஹே பொண்டாட்டி, நீ எதை நினைச்சு கவலைப்படுறன்னு எனக்கு நல்லாவே புரியுதுடி. ஆனா உன் புருஷன் உன்னை விட்டு இம்மி அளவுக்கு கூட நகர மாட்டேன். நீ கவலைப்படாத. உன்னை காலேஜ்ல கொண்டு போய் விட்டாலும் நீ எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் நான் அங்க உனக்காகவே காத்துட்டு இருப்பேன். வயிற்றுலோட நம்ம குழந்தைங்களை வச்சுட்டு அப்படியெல்லாம் உன்னை நான் தனியா விட்டுற மாட்டேன்டி, நீ கவலைப்படாத என்று அவன் மனதுக்குள்ளேயே நினைத்தவன் அவளை பின்னால் இருந்து அணைத்து கொண்டு அப்படியே உறங்கி போனான். அதே நேரம் விஸ்வா கவிதாவிடம், கவி, எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டல்லடி? எல்லாம் டன் விஸ்வா, நாளைக்கு போய் எக்ஸாம் எழுத வேண்டியதுதான் பாக்கி. சரிடி, அப்ப நீ படுத்துக்கோ என்றதும் அவளும் படுத்துவிட விஸ்வாவும் அவளுடனே படுத்து விட்டான். அதே நேரம் அனு கார்த்தியிடம், கார்த்தி, நீ நல்லா படிச்சிட்டியாடா? படிச்சிருக்கேன்டி, ஆனா நல்லா எக்ஸாம் எழுதணும்ன்ற வெறியில தான் படிச்சிருக்கேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா எனக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கு. கார்த்தி, என்னடி இப்படி சொல்ற? நீ தான் நல்லா படிப்பியே. நல்லா படிப்பேன்தான், ஆனா இந்த ஒரு வாரமா உன்னை சைட் அடிக்கவும் உன் பின்னாடி சுத்துறதுலயுமே என் நேரம் கழிஞ்சு போச்சு. என்ன படிச்சேன் என்ன ஏதுன்னே தெரியல. நாளைக்கு நான் படிச்சதெல்லாம் எக்ஸாம்ல வந்துச்சுன்னா நிச்சயமா நான் பாஸ் பண்ணி நல்ல மார்க்கை எடுத்துருவேன். நீ கவலையே படாத, எக்ஸாம் நல்லா எழுதுவன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது.
நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வெறியா படிக்கிறதே உனக்காக தாண்டி. என்ன கார்த்தி சொல்ற? ஆமாண்டி, நான் நல்லா படிச்சு மார்க் எடுத்தாதான் நெக்ஸ்ட் எக்ஸாம்லயும் என்னால ஸ்கோர் பண்ண முடியும். அப்படி மட்டும் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலையில சீக்கிரமா சேரணும். என்னால உன்னை விட்டு பிரிஞ்சு ரொம்ப நாள் இருக்க முடியலடி. வேலை கிடைச்ச கொஞ்ச நாள்லயே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா? அடியே மக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாம்னா நம்ம மட்டும் பண்ணிக்கிறது இல்ல, வீட்டுல சொல்லி முறையா பண்ணிக்கிறது தான், புரியுதா? அதான பார்த்தேன். ஒரு நிமிஷம் எனக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. இது சரி, நான் மட்டும் இந்நேரம் உன் பக்கத்துல இருந்திருந்தேன், உன் கண்ணத்தை புடிச்சு கடிச்சு வச்சிருப்பேன். ஏண்டா உனக்கு இந்த வெறி? ஆன்டி கிட்ட சொல்லி நல்ல எலும்பு துண்டா சமைச்சு போட சொல்லு. இப்படி வெறி புடிச்சு அலையிற? அடியே, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னா நாளைக்கு ஏதாவது வேற மாதிரி ஆகிடும், சொல்லிட்டேன். வேண்டாம்டா, எனக்கு எக்ஸாம் மூட்ல இருக்கு. நீ வேற எந்த மூடையும் கொண்டு வந்து வைக்காத. சரி, இப்ப எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் போனை வச்சுட்டுமா? சரி, குட் நைட், நீ போய் தூங்கு என்றவன் போனை வைத்து விட்டு செல்போனில் அவனுடைய காதலியின் புகைப்படத்தை பார்த்து கொண்டே படுத்திருக்க, அதே போல அனுவும் கார்த்தியின் போட்டோவை பார்த்து கொண்டே படுத்திருந்தாள். அடுத்த நாள் காலை தூங்கி எழுந்த வைஷு அழகாக ஒரு சல்வாரை எடுத்து போட்டுக்கொண்டு காலேஜுக்கு தயாராகினாள். அப்பொழுது அவளை பின்னால் இருந்து அணைத்து கொண்டவன் அவள் தோள்பட்டையில் தன் தாடையை வைத்து அழுத்தி கொண்டு, என்னடி பொண்டாட்டி, ரொம்ப நாள் கழிஞ்சு காலேஜ் போற, ஏதாவது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதா என்ன? அப்படியெல்லாம் ஒரு ஃபீலும் இல்லாதி, அது என்னோட காலேஜ், அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா என்னன்னு தெரியல, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. அப்படியா? சரி சரி, இப்போ மணியாச்சு, கொஞ்சம் தள்ளினீங்கன்னா கீழே இறங்கி போகலாம், சரியா? என்னடி இப்படி என்ன விரட்டுற? என் பொண்டாட்டி அழகா இருக்கான்னு ஆசையா ரசிக்க வந்தேன், இப்படியா துரத்துவ? என்ன பண்றது ஆதி, மணி ஆகுதே. இன்னும் கொஞ்ச நேரத்துல கவி வந்து கத்த ஆரம்பிச்சிருவா, கிளம்பலையா கிளம்பலையான்னு. அதுக்காகத்தான் சொன்னேன். அது சரி, எக்ஸாமுக்கு போற, அதனால உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம்னு நினைச்சேன். அப்படியா ஆதி, என்ன கிஃப்ட் என்றதும் அப்படியே அவள் தாடையை பிடித்து இழுத்து அவள் உதட்டை கவி கொண்டவன் நீண்ட நேரம் அவள் உதட்டையே கவி கொண்டிருந்தான். பிறகு அவளை விடுதலை செய்து, உன் மனசுக்குள்ள எந்த ஒரு டென்ஷனும் இருக்க கூடாது, இந்த முத்தத்தோட ரிலாக்ஸா போய் எக்ஸாம் எழுது. இந்த முத்தத்தோட நான் போய் எக்ஸாம் எழுதுனா எனக்கு என்னத்த ஞாபகம் வரும்? இந்த முத்தம் தானே ஞாபகம் வரப்போகுது. அப்படியெல்லாம் இல்ல, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, நீ வா என்றவன் அவளை அழைத்து கொண்டு கீழே வர, அதே நேரம் கவிதாவும் அனுவும் கிளம்பி வர கண்மணி மூவரையும் அழைத்து சென்று பூஜை அறையில் சாமி கும்பிட வைத்து, 3 பேரும் எக்ஸாம் நல்லா எழுதுங்க என்று கூறியவர் அவர்களுக்கு காலை உணவை கொடுக்க, அதே நேரம் கவிதா, வைஷ்ணவி, அனு மூவரையும் அழைத்து கொண்டு ஆதியும் விஸ்வாவும் புறப்பட்டனர். காலேஜுக்கு சென்றதும் அவர்களை இறக்கிவிட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லிவிட்டு புறப்பட்ட அதே நேரம் கார்த்தியும் வந்து சேர்ந்தான். பின்பு அனைவரும் உள்ளே சென்று எக்ஸாம் ஹாலில் அமரவும் மணி அடிக்கவும் சரியாக இருந்தது. கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனேவே கவிதா, அனு, கார்த்தி, வைஷு 4 மிகுந்த சந்தோஷம். தாங்கள் படித்திருந்த அனைத்தும் வந்திருந்ததால் மிகவும் உற்சாகத்தில் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் எழுதிய வைஷு, இந்த ஆதி வேற எப்ப வருவார்னு தெரியலையே, நான் வேற வெளியில போயிட்டு போன் பண்ணணும். ஐயோ, என்னால இதுக்கு மேல இங்க உட்காரவே முடியாது. அதான் எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு இல்ல, பேப்பரை கொடுத்துட்டு கிளம்புவோம் என்றவள் எக்ஸாம் எழுதி முடித்துவிட்டு அந்த பேப்பரை எல்லாம் கட்டி எடுத்து சென்று கொடுத்து விட்டு வெளியே வந்தவள் அங்கிருந்த மரத்தடியில் அமர்ந்து கொண்டு கவிதா, கார்த்தி, அனு எப்பொழுது வருவாங்கள் என்று பார்த்திருந்தாள். அதே நேரம் ஆதிக்கு போன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்கலாம் என்று நினைத்து கொண்டு போனை எடுத்து அவனுக்கு அழைக்க, அதே நேரம் அவன் அவளுடைய கண்முன்னே வந்து நின்று ஒரு ஜூஸை கையில் நீட்டினான். அவனை பார்த்து கண்ணை விரித்தவள், ஆதி எப்ப வந்தீங்க? நான் எங்கடி போனேன் வர்றதுக்கு, நான் இங்கேயே தானே உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். எப்படியும் என் பொண்டாட்டி எக்ஸாம் எழுதி களைச்சு போய் வருவா, அவளுக்கு கண்டிப்பா ஜூஸ் கொடுக்கணும்னு தான் இங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நிஜமாவாதி என்று வேகமாக எழுந்தவள், இந்த சர்ப்ரைஸ நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா. இதுக்கு மேலதான் உங்களுக்கு போன் பண்ணி உங்களை வர வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாம பாருங்க, இந்த கவி, கார்த்தி, அனு 3 பேரும் மாஞ்சி மாஞ்சி எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. ஆமா, நீ மட்டும் ஏண்டி இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? எக்ஸாம் எல்லாம் ஒழுங்கா எழுதலையா? கொஸ்டின் ரொம்ப டஃபா இருந்துச்சா என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லாதே, நான் படிச்ச கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்திருந்துச்சு.
பார்க்கலாம் எவ்வளவு ஸ்கோர் பண்ண முடியுதுன்னு. சூப்பர் வைஷு, செம்ம. இப்பதான் நீ ஆதியோட பொண்டாட்டின்னு நிரூபிச்சிருக்க. வெயிட் பண்ணுங்க பாஸ், ரிசல்ட் வரட்டும், எதா இருந்தாலும் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். எனக்கு நம்பிக்கை இருக்குடி, கண்டிப்பா நீ எல்லாத்தையும் ஸ்கோர் பண்ணுவ என்று இவர்கள் ஜோடியாக அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க, அதே நேரம் அங்கு வந்த கவிதா, கார்த்தி, அனு மூவரும், அடடா ஹனி, எக்ஸாம் எழுதிட்டு இதுக்குதான் வேக வேகமா வெளியே வந்தீங்களா? நீங்க வந்து இந்த மரத்தடியில உட்காந்து எங்க அண்ணன் கூட டூயட் பாடிக்கிட்டு இருக்கீங்க. உடனே கவிதா, ஆமானு, இவ புருஷன் மட்டும் கரெக்டா வந்துட்டாரு, என் புருஷன் எங்க போச்சோ தெரியல என்றதும் உடனே விஸ்வா, என்னை எதுக்கடி இப்படி திட்டிக்கிட்டு இருக்க? நானும் இங்க உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன், அதுக்குள்ள என்ன திட்டல்ல என்று மரத்தின் பின்னாடி இருந்து வந்ததும், விஸ்வா நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? ஆமா, எப்ப வந்தீங்க 2 பேரும்? நாங்க எங்கடி கிளம்பணும் வர்றதுக்கு? காலையில இருந்து இங்கதானே இருக்கோம். பாவம் ஹரி அங்க தனியா வேலை செஞ்சுட்டு புலம்பிக்கிட்டு கிடக்குறான். இந்த ஆதி என்னடான்னா காலையில இருந்து என்னை இப்படியே புடிச்சு போட்டு இங்கேயே வச்சிருக்கான். நீங்களும் எப்ப வருவீங்கன்னு பார்த்து என் கண்ணு பூத்து போனதுதான் மிச்சம் என்று கூறியதும், நீங்க ஆபீஸ்க்கு போயிருக்கலாம்ல விஸ்வா, எனக்காக தான் இங்க வெயிட் பண்ணீங்களா? ஆமா, ஆதி மட்டும் அவன் பொண்டாட்டிக்காக வெயிட் பண்றான், நான் உனக்காக காத்திருக்க மாட்டேனா? தேங்க்யூ விஸ்வா, தேங்க்யூ சோ மச். போதும் போதும், அப்புறம் எல்லாரும் ஒழுங்கா எக்ஸாம் எழுதுனீங்களா என்று கேட்க அனைவரும் கோரஸாக சூப்பரா எழுதியிருக்கோம் என்று சந்தோஷமாகவும் கூறினர். சரி வாங்க, அப்படின்னா வீட்டுக்கு கிளம்பலாம் என்றதும் கார்த்தி அனுவை பார்த்து, இன்னைக்கும் உன்கிட்ட பேச முடியலேடி. ஆமாண்டா, சரி எதா இருந்தாலும் நம்ம போன்ல பேசிக்கலாம் என்று குசுகுசுவென்று கூற உடனே ஆதி அதை பார்த்து விட்டான். அதே நேரம் அனுவும் சரிடா என்று சோகமாக மூஞ்சை வைத்துக் கொண்டிருக்க, ஆதி என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தவன் கார்த்தியை பார்த்து, கார்த்தி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லுங்க ஆதி, என்ன பண்ணணும்? நான், விஸ்வா, வைஷு, கவி 4 பேரும் சேர்ந்து இப்படியே கொஞ்சம் வெளியில போலாம்னு இருக்கோம். நீ என்ன பண்றனா அனுவை கூட்டிட்டு போய் வீட்டுல டிராப் பண்ணிட்டு வந்துடுறியா? என்ன ஆதி, நானா என்று அதிர்ச்சியாக கேட்க, ஆமா நீதான். அப்படியே போற வழியில அவளுக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு வாங்கி கொடு, பாவம் அவ பசி தாங்க மாட்டா என்று கூறவும் அவள் அண்ணனை பார்த்தவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. தங்களுக்கு தனிமை வேண்டும் என்றுதான் ஆதி இப்படி சொல்கிறான் என புரிந்து கொண்டவள் அமைதியாக இருக்க, அதே நேரம் கார்த்தியோ, சரி ஆதி, நான் பத்திரமா கூட்டிட்டு போய் விடுறேன் என்று கூறவும் பின்பு விஸ்வாவும் ஆதியும் அவர்களது மனைவியை அழைத்து கொண்டு சென்று விட்டனர். உடனே கார்த்தி அனுவை பார்த்து, அனு போலமடி. போலாண்டா என்றதும் பைக்கை எடுத்துக்கொண்டு வந்தவன், உக்காரு என்று கூற அவன் பின்னால் ஏறி 2 கால்களையும் போட்டு அமர்ந்தவள், கார்த்தி உன் கூட பைக்ல போகணும்னு எனக்கு எவ்வளவு ஆசையா இருந்துச்சு தெரியுமா? அது இன்னைக்கு தான் நிறைவேற போகுது. ஆமானு, எனக்கும் உன்னை என் பைக்ல கூட்டிட்டு போகணும்னு ரொம்ப ஆசைதான். நான் இதுவரைக்கும் அனாவசியமா யாரையும் பைக்ல ஏத்தனதே இல்ல. என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணா உன்னை தாண்டி முதல்ல ஏத்தி இருக்கேன். அப்படியா என்றவள் அவன் பின்னால் நெருக்கமாக அமர்ந்து கொண்டு அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். அதே நேரம் கார்த்தியின் உடம்பில் மின்சாரம் தாக்கியதை போன்ற ஒரு உணர்வு தோன்ற அவனால் இந்த இன்ப அவஸ்தையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அனு என்னடி பண்ற? என்னோட கவனம் மிஸ் ஆகுது டிரைவிங்ல. என்ன கார்த்தி, பிளீஸ், உன்னை இப்படி புடிச்சிட்டே போகணும்ன்ற என்னோட ஆசை தடுக்காதடா என்று அவன் கழுத்தருகே முகத்தை புதைத்துக் கொண்டு பேச அவனுக்கு உடம்பெல்லாம் மிகவும் சூடாகி கொண்டிருந்தது. என்னால முடியலடி. என்னாச்சுடா? என்னன்னு தெரியல, திடீர்னு என் உடம்பெல்லாம் ரொம்ப சூடாகிற மாதிரி இருக்குது. வேற ஏதோ ஒரு மாதிரி ஃபீலா இருக்கு. நம்ம எங்கேயாவது வண்டியை நிறுத்தி கொஞ்ச நேரம் ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போலாமா? ஆமாண்டா, எனக்கும் பசிக்கிற மாதிரி தான் இருக்கு. சரி, என்ன சாப்பிடுற? ஐஸ்கிரீமா ஜூஸா? நான் ஜூஸ் சாப்பிட்டுக்கிறேன். சரி ஓகே இரு என்றவன் நல்லதாக ஒரு ஜூஸ் கடையாக பார்த்து நிறுத்திவிட்டு அவளை அழைத்து கொண்டு உள்ளே சென்று இருவருக்கும் ஜூஸ் ஆர்டர் செய்துவிட்டு அமர்ந்திருந்தான். அப்பொழுது அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் விட்டால் அவளை அப்படியே முழுங்கி விடுவது போல பார்த்து கொண்டிருந்தான். டேய், எதுக்குடா என்னை எப்படி பார்த்துட்டு இருக்க? நீ பாக்குறதே எனக்கு ஒரு மாதிரியா பண்ணுது என்று நெளிந்து கொண்டே கோரினாள். ஏண்டி, வண்டியில வரும்போது ஒரு மனுஷனை எப்படி எல்லாம் உசுப்பேத்த முடியுமோ அப்படியெல்லாம் உசுப்பேத்தி விட்டியே. அப்பா, கொஞ்ச நேரத்துல என்னெல்லாம் ஆயிடுச்சு. சத்தியமா என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியலடி. அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும்?
அது சரி, இப்பவே இப்படி சொன்னா எப்படி பாஸ்? இன்னும் நம்ம ஒரு எக்ஸாம் எழுத வேண்டியது இருக்கு. அதுக்கு எப்படியும் ஒரு 6 மந்த் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க வேலைக்கு போகணும். அதுக்கப்புறம் நீங்க எங்க வீட்ல வந்து பேசணும். அப்புறம் தான் நம்ம கல்யாணம். அது வரைக்கும் பொறுத்து தானே ஆகணும். போற போக்கெல்லாம் பார்த்தா அது வரைக்கும் பொறுத்து போக முடியாது போல இருக்கேடி. வேண்டாம் கார்த்தி, நீ ரொம்ப தப்பு தப்பா பேசுற. இப்படி எல்லாம் பேசினா அப்புறம் உன்னை என் கிட்ட கூட வரவிட மாட்டேன். ஐயோ வேண்டாண்டி, நீ என்ன அடிமையிலே கடி வைக்கிற. ஏதோ இந்த சின்ன சின்ன விளையாட்டுகளால தான் என் வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கும் மொத்தமா ஆப்பு வச்சு விட்டுறாத. தெரிஞ்சா சரிதான் என்றவள் ஜூஸை வாங்கி குடித்து முடித்ததும் அவள் கைகளை தன் கைகளில் எடுத்து வைத்துக் கொண்டு அவள் விரல்களை தன் விரல்களோடு கோர்த்தவன், அனு என்னடா, எனக்கு எதுவும் பண்ணாட்டினாலும் பரவாயில்லடி. ஆனா இப்படியே நம்ம டெய்லி கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி 2 பேரும் பேசணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா அதுக்கு சான்ஸே கிடைக்கல. நல்ல வேளை ஆதிக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் மட்டும் என் கூட உன்னை அனுப்பி வைக்கலனா இப்படி இன்னைக்கு நம்ம பேசி இருக்கவே முடியாது. என்னதான் நம்ம போன்ல பேசுற மாதிரி இருந்தாலும் நேர்ல ஒருத்தர் கண்ணை பார்த்து பேசுற மாதிரி வராது இல்ல? ஆமாண்டா, எனக்கும் உன் கூட இப்படி எல்லாம் வெளியில போகணும் வரணும்னு ஆசையெல்லாம் இருக்குதுதான். ஆனா என்ன பண்றது, அதுக்கான சான்ஸே வரமாட்டேங்குது. ஈவினிங் காலேஜ் முடிஞ்சாலே டிரைவர் வந்து கூட்டிட்டு போயிடுறாரு. ஆமா, அது வேற இருக்குது இல்ல? சரிடி, அப்பப்ப நம்ம இந்த மாதிரி வெளியில எங்கேயாச்சும் போகலாமா? முடியாதுடா, அண்ணியும் இதே காலேஜ்ல தான் இருக்காங்க. கஷ்டம்தான். என்னன்னு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வைஷு காலேஜ் வரமாட்டால்ல? ஆமால, ஆனா கவிதா அண்ணி இருப்பாங்களே. கவி ஒன்னும் சொல்ல மாட்டா, அவகிட்ட நான் பேசிக்கிறேன். நீ என்ன பண்ற, ஆஃப்டர்நூனுக்கு மேல நான் சொல்ற அன்னைக்கு மட்டும் கிளாஸ கட் பண்ணிட்டு வந்துரு. நம்ம 2 பேரும் இதே மாதிரி எங்கேயாச்சும் வெளியில போய் சுத்தி பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். அது சரியா வருமாடா? சரியா வரும்டி. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் இப்படி எல்லாம் கொஞ்சம் நம்ம பேசி டைம் பாஸ் பண்ணிக்க வேண்டியதுதான், வேற வழி இல்ல. அப்படி சொல்றியா? சரி, அதெல்லாம் அப்புறம் பாக்கலாம். இப்ப நம்ம கிளம்பலாமா? போலாண்டி என்றவன் ஜூஸுக்கு பணம் செலுத்தி விட்டு மீண்டும் அவளை அழைத்து கொண்டு செல்ல வேண்டுமென்றே அவனை பின்னால் இருந்து இறுக்கமாக அணைத்து கொண்டவள், கார்த்தி கொஞ்சம் ஸ்லோவா போடா. எதுக்குடி? நீ இவ்ளோ ஃபாஸ்டா போனா சீக்கிரமா வீடு வந்துரும்ல. பாருடா, அது சரி என்று அவன் மெதுவாக அவளை அழைத்து கொண்டு சென்று அவள் வீட்டில் இறக்கிவிட்டு, சரியனு நீ போ, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் என்று கூறியவனிடம், சரி கார்த்தி பாய் என்று நகர இருந்தவள் என்ன நினைத்தாலோ தெரியவில்லை. அவன் சட்டை காலரை பிடித்து இழுத்து அவன் கன்னத்தில் நச்சென்று ஒரு முத்தத்தை கொடுத்து விட்டு ஓடிவிட்டாள். ஒரு நிமிடம் ஒன்றும் புரியாமல் தடுமாறி நின்றிருந்த கார்த்தி, இவ இருக்காளே, என்ன சும்மாவே இருக்க விட மாட்டா. வர்ற வழியெல்லாம் எனக்கு எவ்வளவு டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இப்போ இறங்கி போற டைம்ல முத்தம் வேற கொடுத்துட்டு போறா. ஐயோ, இன்னைக்கு நான் தூங்குன மாதிரி தான் என்று புலம்பிக் கொண்டே அவன் புறப்பட்டு சென்று விட்டான். அதே நேரம் விஸ்வா, கவிதா, ஆதி, வைஷு 4வரும் ஒரு ரெஸ்டாரண்டிற்கு சென்றனர். அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை எல்லாம் ஆர்டர் செய்து சாப்பிட்டு விட்டு வீட்டிற்கு திரும்பி வந்து கவிதாவையும் வைஷுவையும் வீட்டில் விட்டவர்கள் மீண்டும் தங்களது அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்றனர். வைஷு, கவி, எக்ஸாம் நல்லா எழுதுனீங்களா என்று கண்மணி கேட்க, சூப்பரா எழுதிருக்கோம் அத்தை. சரி, போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங்க்கு மேல படிங்க, சரியா? ஓகே அத்தை. கவி, நீ என்னோட வரியாடி? வரண்டி என்று கூறியவள் வைஷுவின் கையை பிடித்து அடித்துக் கொண்டு மேலே சென்று அவரவர் அறைக்குள் நுழைந்து சிறிது நேரத்தில் ஃப்ரெஷ் ஆகிவிட்டு மீண்டும் வைஷுவின் அறைக்கு வந்த கவிதாவிடம், வாடி கவி, நீயும் இங்க என் கூடவே படுத்துக்கிறியா? எனக்கு இங்க படுக்க கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குதுடி. திடீர்னு ஆதி வந்துட்டாருன்னா சங்கடமா இருக்கும்ல. அப்படி சொல்றியா? சரி, அப்படின்னா நீ உன்னோட ரூம்லயே போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரிடி, நான் ஈவினிங் படிக்கும் போது இங்க வரேன். ஓகே என்றதும் கவிதா மீண்டும் அவளது அறைக்கே சென்று படுத்தவள் அலுப்பில் சிறிது நேரம் அப்படியே உறங்கிவிட்டாள். வைஷ்ணவிக்கு சொல்லவே தேவையில்லை, அவளுக்கு இடுப்பெல்லாம் பயங்கரமாக வலித்தது. கால் வேறு ஒரு புறம் வலிக்க தொடங்க அந்த அசதியில் அப்படியே உறங்கிவிட்டாள். மாலை ஆபீஸ் முடிந்து வீட்டிற்கு வந்த ஆதி தன்னுடைய அறைக்கு சென்று மனைவியை பார்ப்பதற்காக ஆசையாக வந்தவன் அவள் மிகவும் அழகாக தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து, பாவம், வயிற்றுல குழந்தைய வச்சுட்டு எப்படி எல்லாம் கஷ்டப்படுறா. ஆனா ஒரு பொண்ணுக்கு படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம், அதே சமயம் குழந்தையும் முக்கியம்தான்.
இது ரெண்டையும் பத்திரமா பண்ற என் பொண்டாட்டிய நான் பத்திரமா பாத்துக்க வேண்டாமா என்று நினைத்தவன் அவள் அருகே அமர்ந்து மெதுவாக அவள் கால்களை பிடித்து விட்டான். அவன் தொடுதலை உணர்ந்த வைஷு கண்ணை திறந்து பார்த்தவள், ஆதி எப்ப வந்தீங்க? விடுங்க ஆதி, நீங்க எதுக்கு என் காலை பிடிச்சு விடுறீங்க? என்னடி, உனக்கு கால் எப்படி பயங்கரமா வலிக்குதுன்னு எனக்கு தெரியும், நீ பேசாம பாடு. நான் என் பொண்டாட்டி காலை தானே பிடிச்சு விடுறேன், எனக்கு அதுல ஒரு வருத்தமும் இல்ல. ஆமா, என் கால் வலிக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ என் உயிரடி, உனக்கு என்ன நடந்தாலும் அது எனக்கு தெரியும். நிச்சயமா உனக்கு இன்னைக்கு காலெல்லாம் கடுக்கும்னு எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அதனாலதான் வந்த உடனே உன் முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டேன். நீ ரொம்ப அலுப்பா இருக்கன்னு அதான் கொஞ்ச நேரம் காலை பிடிச்சு விடலாம்னு. இருந்தாலும் நீங்க போய் என் காலை விடுடி. எந்த காலத்துல இருக்க? எப்பவும் புருஷன் காலை பொண்டாட்டி தான் பிடிச்சு விடணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? பொண்டாட்டிக்கு முடியாத சமயத்துல புருஷனும் இந்த வேலையை செய்யலாம், தப்பே இல்ல. 2 பேரும் சரிசமம்னு பேசுறாங்களே தவிர யாரும் இதை செய்யறது கிடையாது. பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா சில பேர் கண்டுக்க கூட மாற்றானுங்க. எனக்கு என்ன வந்துச்சுன்னு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது மட்டும் பொண்டாட்டிங்க வந்து தாங்கன்னு தாங்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. இது எந்த வகையில நியாயம்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த மாதிரி ஆம்பளைங்களையெல்லாம் பார்த்தாவே எனக்கு எரிச்சல் தான் வருது. கரெக்டா சொன்னீங்க ஆதி. ஆனா என் விஷயத்துல கடவுள் அந்த மாதிரி என்ன கஷ்டப்படுத்தல. இப்படி ஒரு அருமையான புருஷனை கொடுத்து என் வாழ்க்கையவே காப்பாத்தி கொடுத்திருக்காரு. நிச்சயமா சொல்றேன் ஆதி, முதல்ல உங்களை கல்யாணம் பண்ணும்போது விருப்பம் இல்லாம தான் கல்யாணம் பண்ணேன். ஆனா போக போக உங்க மனசு புரிஞ்சு உங்களை பிடிக்க ஆரம்பிச்ச போது அப்பதான் எனக்கு தோணுச்சு, நல்ல வேளை பிரியங்கா அக்காவுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடக்கல. இல்லனா நான் உங்களை என் வாழ்க்கையில ரொம்பவே இழந்திருப்பேன் ஆதி என்றதும் அவள் தாடையை தாங்கி பிடித்தவன், நீ அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதிரி. உனக்கு நான் எனக்கு நீ, அது கடவுள் போட்ட முடிச்சு, அதை யாராலையும் மாத்த முடியாது. என்னதான் யார் தலைகீழ் நின்னு தண்ணி குடிச்சாலும் நீயும் நானும் தான் புருஷன் பொண்டாட்டி. இப்போ நமக்குன்னு நமக்கே 2 குழந்தைங்க வரப்போறாங்க. அவங்களோட சேர்ந்து நம்மளோட உலகம் விரிவடைய போகுது. இனி வர்றதுல வாழ்க்கையில ரொம்பவும் சந்தோஷமா கொண்டு போகணும். நம்ம பிள்ளைங்க வளர்ந்து அவங்கள நல்லபடியா படிக்க வச்சு அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். நிச்சயமா ஆதி, எனக்கும் அந்த ஆசை இருக்கு. ஆனா நம்ம பிள்ளைங்க 2 பேருமே உங்கள மாதிரியே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏண்டி அப்படி சொல்ற? ஏன் உன்ன மாதிரி இருந்தா என்ன? இல்லாதி, நீங்க தைரியசாலி, புத்திசாலி, எல்லாத்தையும் எல்லா பக்கமும் யோசிச்சு செய்யறவரு. உங்க அளவுக்கு என்கிட்ட பக்குவம் இருக்காம்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அதான் நம்ம பிள்ளைங்க உங்கள மாதிரியே இருந்தா தானே இந்த உலகத்துல அவங்களால எல்லாத்தையும் தனியா ஃபேஸ் பண்ண முடியும். அது சரி, அதான் நமக்கு 2 குழந்தை வரப்போகுது இல்ல. ஒரு குழந்தை என்ன மாதிரியும் ஒரு குழந்தை உன்ன மாதிரியும் இருந்துட்டு போகட்டுமே. கரெக்டா சொன்னீங்க என்றவள் அவன் தோளில் சாய்ந்து கொள்ள, அப்புறம் வைஷு, எக்ஸாம் எல்லாம் முடிகிற வரைக்கும் நம்ம ஈவினிங்ல வாக்கிங் எல்லாம் போக வேண்டாண்டி. சரியாதி, புரியுது. எனக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா இப்போ ஈவினிங்க்கு மேல கவி வந்துருவா. அவ கூட சேர்ந்து நான் கொஞ்சம் படிக்கிற வேலையை பார்க்கணும். எனக்கு புரியுது என்றவன், சரி நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் என்று செல்ல, அதே நேரம் அவனது அறைக்குள் சென்ற விஸ்வாவும் தன் மனைவி ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தவன் அவள் அருகில் சென்று படுத்துக்கொண்டு அவளை இறுக்கமாக அணைத்து அவள் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுக்க, மெதுவாக கண்ணை திறந்த கவிதா, விஸ்வா வந்துட்டீங்களா? ஆமாண்டி. என்ன ரொம்ப டயர்டா இருக்க? 6 மணி ஆக போகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்க? என்ன 6 மணியா என்று அடித்து பிடித்து எழுந்து ஓடியவளை பார்த்தவனுக்கு சிரிப்பு வந்து விட்டது. ஏண்டி இப்படி அறக்க பறக்க ஓடுற? என்ன அவசரம்? என்ன விஸ்வா, வைஷு எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. நான் போய் நாளைக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டாமா? ஓ அப்படியா, சரி சரி ஓகே என்றவன் கவிதாவிடம், கவி எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு எடுத்துட்டு வரியாடி? என்ன விஸ்வா, உங்களுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா? ஒரு நிமிஷம் இருங்க என்று கதவை திறந்து கொண்டு வெளியே செல்ல பார்க்க, பணியாள் ஒருவர் வந்து, மேடம் உங்க 2 பேருக்கும் காஃபி கொடுத்து விட்டாங்க பெரிய மேடம். தேங்க்ஸ் அக்கா, தேங்க்யூ சோ மச் என்று வாங்கி கொண்டு உள்ளே சென்றவள், இங்க பாருங்க விஸ்வா, அத்தை ஆல்ரெடி நம்ம 2 பேருக்கும் காஃபி கொடுத்து விட்டுட்டாங்க. சரி இந்தாங்க குடிங்க என்று கொடுக்கவும் இருவரும் அந்த காஃபியை குடித்து விட்டு பிறகு கவிதா முகத்தை கழுவி கொண்டு புத்தகத்தை எடுத்து ஆதியின் அறைக்கு செல்ல, அப்பொழுது விஸ்வாவும் அவளுடனே சென்றான்.
பிறகு அவர்களது அறைக்குள் நுழைந்தவுடன் அங்கிருந்த ஆபீஸ் செட்டப்பில் சென்று விஸ்வாவும் ஆதியும் அமர்ந்து கொண்டு ஆபீஸ் விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்க பால்கனியில் சென்று அமர்ந்து கவிதாவும் வைஷ்ணவியும் படிக்க தொடங்கினர். அதே நேரம் அனுவும் அவர்களோடு வந்து சேர்ந்து கொள்ள மூவரும் 9 மணி வரை படித்து முடித்துவிட்டு பின்பு இரவு சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு உறங்க சென்றனர். இப்படியே ஒரு வாரம் கடகடவென்று ஓடியது. அவர்களுக்கு எக்ஸாமும் முடிந்து விட்டது.